Good morning, praise Lord. Welcome to this video. இப்பயும் ஆடுகளம் நேற்றைய எபிசோடு அதுக்கு முந்தின எபிசோடில் உட்காந்து பார்த்தேன். இப்போ காலையில் 4:30 மணி ஆகுது. யூஸ்வலாக நான் இப்படி 4:30 மணிக்கெலாம் ஏஞ்சிக்கிறவ இல்லை. இப்பயும் வந்து எனக்கு ரொம்ப சோதனை இருக்குது. மடக்கி போட்ட படுக்கையை விரிச்சு தூங்கலான்னு தான் எனக்கு இருக்குது. எனக்கு வெகு நாள் அதுமாரி ரிப்வான் விங்கல் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். தூங்கிட்டே இருக்க ஒரு 40 வருஷமாக. அதுமாரி ஒரு 40 வருஷமாக நானும் காலையில் எழுந்திருக்க முடியாமல் நல்லா தூங்கி ஒழிஞ்சதுனால இப்போ கத்தர் என்னை 4 மணிக்கு எழுப்பி விட்டு ரெடியாக்கி லெமன் ஜிஞ்சர் டீ அப்படின்னு ஒன்று கொடுத்து குளிப்பிச்சு உட்காந்து சீரியல் எபிசோட் பாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு கசகுது. அதாவது என்னுடைய மேரேஜை வந்து சில பெரிய மனிதர்கள் வந்து ஏன்னோ திட்டம் போட்டு அதுமாரி கலைச்சி விட்டு மன உளைச்சல் கொடுத்து 2 லேடிஸ் தான் இதை பிளான் பண்ணி செஞ்சாங்க. எனக்கு தெரியும். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, இதுமாரி மன உளைச்சலை நான் யோசித்து நான் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது நான் வந்து அது நல்லா பட்டு கட்டி நகை போட்டு பூ வச்சு பப்ளிக் அப்பியரன்சஸ் எனக்கு இருக்காது அப்படின்னா வந்து தற்கொலை தான் எனக்கு ஒரே வழி அப்படின்னு அந்த ஆண்டி நினைக்கிறாங்க. இன்னொரு லேடி என்ன நினைக்கிறாங்க, பெரியவங்களுக்கு கீழ்ப்படி அப்போ தான் நீ மேல் படிக்க போவ அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களை வளர்த்தோம். இவ வந்துட்டான்னா நான் சொல்படி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்காவது இவளை கல்யாணம் பண்ணி வச்சு அதே மாதிரி நகை போடாத பாஸ்டர்ஸு அது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருக்காவது இவளை கட்டி வச்சு ஊழியத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக என்னை ஊற்றி மூடலாம். அது ஒரு வழி. இல்லை அப்படின்னா சிக்காயிட்டேன் அப்படின்னா அந்த எனக்காகவே ஒரு சிக் ரூமு கட்டி வச்சுருக்காங்க. அங்கே வந்து அதேமாரி வேறு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து உறவு கொள்ளலாம். அந்த மாதிரி அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. எப்படியோ கத்தரை துக்கப்படுத்தி அதுமாரி என்னோடய லைஃப்பை ஊற்றி மூடணுங்கிறது இந்த அம்மாவுடைய திட்டம். இது எனக்கு ஸ்கூல் நாட்கள்லேயே எனக்கு தெரியும். ஸோ அது என்னுடைய ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைடு என்னோடய தாத்தா கிட்டே நான் அதை சொன்னேன். 2 பேரும் ஏதோ திட்டம் போடுகிறார்கள் அப்படின்னு. இது மாதிரிலாம் சொல்லுது அப்படி சொல்லிட்டு தூங்க வச்சிட்டாங்க. அதுமாரி ஸோ அதுவும் நல்லதுக்கு தான் வைங்க. இதுமாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை ரியாக்ட் பண்ணி ப்ரிசனுக்கு கூட போகலாம். அம்மி குழவையோ உலக்கையோ எடுத்து அவங்க தலை மேலே போட்டு ப்ரிசனுக்கு போய் தூக்கலையும் தொங்கலாம். அது 3வது ஆப்ஷன். அது மாதிரிலாம் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளில் இருந்து கத்தரை என்னை விடுவிச்சு இந்த எபிசோட்ஸ்லேயும் அதே தான் காட்டுறாங்க. எப்படி ஒரு கல்யாணத்தை எப்படியெல்லாம் மற்றவங்க அந்த ஃபேமிலிக்கு தொடர்புடைய மற்றவங்க வந்து எப்படியெல்லாம் நிறுத்துகிறாங்க, ஆக்சிடெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் எபிசோட்ஸு சொல்லுது. பார்க்க சொன்னால் ஆனால் என்னுடைய மூளை என்ன சொல்லுது, இதில் ஆஃப் பண்ணி போட்டு தூங்கு அப்படின்னு சொல்லுது. வெகு நாள் தூங்கிய ரிப்வான் விங்கலுக்கு ஏதோ ஒரு எழுந்து வேலை செய்ய அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கசக்குது. அதை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.